வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/1/2024 தை மாதம் 11ஆம் நாள் குருவாரமான வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். நீண்ட காலமாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தெய்வ வழிபாடுகள் சிலருக்கு மன திருப்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல முன்னேற்றம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, புதிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உத்வேகத்தை பெறுவதற்கு குடும்பத்திலே ஆதரவு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் கவனம், பயம் வெளியில் காட்டிக்கொள்ளாதீர்கள். எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பயன்கிற சமயத்தில் மிக மிக கவனம். தொழில் நிமித்தமாக நல்ல விஷயங்கள் கைகூடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். மனத்தட்டுப்பாடு தான் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றமான காலம், சந்தோஷமான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடாது. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் ஆவேசப்பட்டு பேசுவது தேவையில்லாத கஷ்டங்களை ஏற்படுத்தும். எல்லோரிடத்திலும் தனிமைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதனால் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில், வியாபாரம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, லாபமான அமைப்பு. குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை அனுகூலத்தை தரும். கம்ப்யூட்டர் வாங்கலாம், ஃபோன் வாங்கலாம், வண்டி வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்குண்டான பண வரவு ஏற்றத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், அனுகூலமான அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் அதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். அண்டையாளர்கிட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உறவுகள் மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும்.
பயணங்கள் அனுகூலத்தை தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் வேண்டாம், மன அழுத்தம் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசித்தால் நன்மை தரும். சனியால் பெரிய ஆதிக்க அமைப்பு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக தனுசுக்கு ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் மிக கவனம். குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலத்தை தரும். பணவரவு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். ராகுவின் அனுகூலமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய அளவு முதலீடுகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து வங்கிகள் கடன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து இந்த அமைப்பெல்லாம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். முடிந்தால் சமாதானம் செய்து கொள்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொலைதூரத்திற்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனுகூலத்தை தரும். 60 வயதை கடந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனையை குடும்பத்தை சட்ட சிக்கல் வரை எடுத்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் ஏற்றம். சூரியனின் ஆதிக்கம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டத்தை குறைக்கும். பணத்தட்டுப்பாடு தீரும். புதிய முதலீடுகள் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் நீங்குவது பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.